வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. Praise the Lord. இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 43 வசனம் 18, 19. 19ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்க எதிர்கால வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க திருமண காரியத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை அற்புதத்துக்காக நீங்க நிறைய நாளா காத்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க லைஃப்ல ஒரு புதிய ஸ்டார்ட் அப், உங்க ஊழியத்துல ஒரு புதிய துவக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். அதற்கு நாம் என்னங்க செய்யணும்? 18ஆம் வசனத்தை பாருங்களேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவ்வளவுதான். புதிய காரியத்தை செய்யணும்னா நாம பழச மறக்கணும். பழைய கடந்த கால தோல்விகளையே சில பேர் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஐயோ இப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு. ஒன்றும் நடக்க போறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. பழச மறந்துருங்க. பழைய தோல்விகள், பழைய அவமானங்கள், பழைய பாவங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்டதான ஏமாற்றங்கள், அதையெல்லாம் இருதயத்தை சிந்தனை விட்டு தூக்கி வீசி எறியுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் இருப்பீர்கள். God bless you all.